ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யூஎஸ்ஏ எம்டெக் அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு போய்ட்டு நீங்கள் சேட் பண்ணும்போது அக்கௌண்ட்டோடைய ரேட் எவ்வளோ, அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ யூஎஸ் அக்கௌண்ட்டு ரொம்ப கம்மியான ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கிது. வேணுங்கிறவங்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த நம்பருக்கு போயிட்டு நீங்கள் சேட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். எம்டெக் பற்றி நான் வீடியோ போட்டுட்ருக்கேங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நம்ம சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணார் அப்படின்னா, டேய் எம்டெக் செத்து போச்சுடா, இனிமேல் அதை போட்டு என்னடா பிரயோஜனம், ஏன்டா அதை போட்டு நீ சம்பாதிக்கிறேன்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அதுக்கு பதில் சொல்கிறதுக்காக ஒரு சில விஷயம் சொல்கிறேன். இப்போ எம்டெக்கில் வேலை இல்லைன்னு யார் சொன்னது? வேலை சுத்தமாக இல்லையா, இல்லை வேலை ரொம்ப அதிகமாக இருக்கா? ரெண்டுக்குமே ஆன்சர் கிடையாது. ஒரே ஒரு இடைப்பட்ட பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கு ஆனால் இல்லை. வேலை இருக்குது ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்குது. வர்றதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நம்மக்கிட்ட தான் இருக்குது. இப்போ யூஎஸ் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கும் யூஎஸ் அக்கௌண்ட் வாங்குறவங்க இருக்கிறாங்க, ஒர்க் பண்ணுறவங்க தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் ஏர்னிங்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. சில பேர் செய்ய தெரியாமல் ஏர்னிங்ஸ் பண்ண முடியாமல் உட்காந்துருக்காங்க. ஸோ ரெண்டு கேட்டகரி இருக்குது. இதே யூஎஸ் எம்டெக் அக்கௌண்ட்டை வச்சு ஒரே நாளில் நம்ம 15,000 20,000 சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. அதே மாதிரி ஒரு வாரம் வேலை செஞ்சு கூட ஒரு $10,000 $15,000 சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்கவுங்களுடைய கேப்பபிலிட்டிஸ் பொறுத்து இருக்குது. அதனால் நம்ம வேலையே இல்லைன்னு சொல்ல முடியாது. நானும் இந்தியன் அக்கௌண்ட்டு எம்டெக் யூஸ் பண்ணி தான் இருக்கிறேன். வேலை இருக்கிறனால தான் நான் இதை பார்ட் டைமாகவே செஞ்சுட்ருக்கிறேன். ஃபுல் டைமாக நான் வேறு ஜாப் செய்கிறேங்கிறது ஆல்ரெடி நான் பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த வீடியோலையும் சொல்கிறேன். நான் ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸில் லைஃப் அட்வைஸராக இருக்கேன். ஆஃபீஸ் நம்ம இஷ்டம் தான், போகிறதுனா போகலாம், இல்லாட்டி வீட்டில் இருக்கலாம். எனக்கு ஃபோன் கால்ஸ் ரெகுலராக நான் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் நான் அந்த ஒர்க்கை செய்வேன். அந்த ஒர்க்கை செஞ்சு முடிச்சுட்டு மீதி இருக்கிற நேரத்தில் இந்த எம்டெக்கு செய்வேன். ஸோ இதுதான் என்னோடய டியூட்டி. நான் இது பார்ட் டைமாக தான் நான் செய்கிறேன். எம்டெக்கில் பார்ட் டைமாக பண்ணுறதுனால எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு $2 $3 வருது இந்தியன் அக்கௌண்ட்டில். இதே யூஎஸ் அக்கௌண்ட் நானே எனக்கு சொந்தமாக இன்னும் வாங்கிட்டேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நான் ஏர்னிங்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நைட் டைம் நான் அதை ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கே தவிர எம்டெக்கில் பொறுத்த வரைக்கும் வேலையே இல்லை, சுத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சர்வே வருது, ஒரு சில புது ரிக்வெஸ்டெல்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா, இந்த $1 ஒர்க்கு கூட புதுசாக வந்திருக்க ரிக்வெஸ்டர் தான். ஸோ இதே மாதிரி நிறைய ரிக்வெஸ்டர் புதுசாக தான் இருக்கிறாங்க. ஸோ ஒரு சில நேரத்தில் ஒரு சில காலங்களில் வேலை டல்லாக இருக்கும், வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லா நேரத்துலையுமே வேலை சுத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியாது. இருக்கிறதுனால தான், வேலை சர்வேலாம் வர்றதுனால தான், ஒர்க்கு இதாக புதுசாக காமிக்கிறதுனால தான் நான் வீடியோ எடுத்து போடுறேன். வேலையே இல்லாமல் எப்படியா வீடியோ எடுத்து போட முடியும்? இது என்ன கதையாக இருக்குது? ஒரு வேலை ஒரு கேட்ச் ஆகிருக்குது. கேட்சான வேலை எனக்கு அக்செப்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. அக்செப்ட் ஆனதுக்கப்புறம் தான் நான் அந்த வேலையை பற்றியே ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்ல முடியும். இப்போ இந்த ஒர்க்கு $1 எனக்கு டேரெக்டாக காமிச்சிருக்கு, நான் அக்செப்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வீடியோவாக போகணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்னாடி நிற்கிறேன். இதே சுத்தமாக வேலை இல்லை அப்படின்னா நான் எம்டெக் பற்றி போடவே அவசியமே இல்லையே. எதுக்காக நான் போடுறேன்? இப்போ நான் சம்பாதிக்கிறதுக்காக கிடையாது. இப்போ என் யூடியூப் பார்த்தீங்கன்னா என்னோட மானிட்டைசேஷன் போயிடுச்சு. மானிட்டைசேஷன் ஏன் போச்சு அப்படின்னா, ஒரு சில கண்டென்ட்லாம் ரீயூஸ்டு கண்டென்ட்டாக நான் போட்டேன். ஆல்ரெடி நம்ம வேறு வெப்சைட்டில் இருக்கிற வீடியோஸ் நான் இப்போ தெரியாமல் போட்டேன். அதை அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரிவ்யூ பண்ணி என்னோடய மானிட்டைசேஷனே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. திரும்ப அப்ளை பண்ணுறதுக்கு 3 மாதம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு மானிட்டைசேஷன் இல்லை. இதனால் ஏர்னிங்ஸே நான் பண்ண முடியாது. எவ்வளோ வியூஸ் வந்தாலும் சரி ஏர்னிங்ஸே பண்ண முடியாது. நான் வியூஸ் வர்றதுக்காக நான் போடலை, பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும் போடலை. மெயினாக நம்ம ஒரு ஒர்க் ஒன்று செஞ்சுட்டுருக்குறோம், எம்டெக் செஞ்சுட்டுருக்குறோம். இதை மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோஸை நான் போடுறேன். நிறைய பேர் டவுட்ஸும் கேட்குறாங்க. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் எப்படிங்க ப்ரோ யூஸ் பண்ணுறது, இந்த ஒர்க் எப்படிங்க ப்ரோ செய்கிறது,
இந்த எம்டெக்கில் வந்து நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்கிறனால தான் நானும் வந்து புதுசாக வேலை வரும்போதெல்லாம் நான் வந்து போடுறேன். இதில் வந்து உங்களுக்கு என்ன வந்துச்சு அதான் நான் கேட்குறேன். ஸோ நல்லா யோசிச்சு பாருங்கள். எம்டெக்கில் வேலை இருக்கும்போது அப்போ தான் வந்து நான் வீடியோ வந்து அக்செப்ட் பண்ணி நான் வந்து வீடியோவாக எடுத்து போகிறேன்னு தவிர சும்மா பொழுதுனைக்கும் வந்து எம்டெக் பாருங்கள் டேஷ்போர்டை காமிக்க முடியும் இல்லை கேட்குறேன். ஸோ அதனால் புரிஞ்சுக்கோங்க. அதாவது அந்த ஒருத்தருக்காக தான் நான் பேசுகிறேன், வேறு யாருக்காகவும் இல்லை. யாருமே அப்படி கேட்கவும் இல்லை. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால் வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரிக்வெஸ்டர் பேர் பார்த்தீங்கன்னா ஜெர்ரி லியூ அப்படிங்கிற பேரில் 1 சென்ட். நீங்கள் 1 சென்ட் என்னடா இப்படி 1 சென்ட்டுக்காக இவ்வளோ பில்டப் பண்ணியாடான்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். 1 சென்ட்னாலுமே அதில் வந்து சப்போஸ் போனஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இல்லையா இந்த ஒர்க்கு முடிச்சுட்டு அடுத்தது வந்து அவங்க இதை பேஸ் பண்ணி ஒரு குவாலிஃபிகேஷனாக கூட எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை வச்சு வந்து உங்களுக்கு மெயின் ஜாப் கொடுக்கலாம். இப்போ 1 சென்ட்டை விட்டுட்டு $1 கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது இதே ரிக்வெஸ்டர். ஸோ அதனால தான் வந்து இதை விடாமல் நான் வந்து ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து சொல்கிறேன். இந்த 1 சென்ட்டு மொத்தம் 60 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வந்து 20 நிமிஷம் போயிடுச்சு. இப்போ பாக்கி இருக்கிறது வந்து 40 நிமிஷம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கு பற்றி பார்ப்போம். இது வந்து வியூ இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இதில் வந்து என்ன போட்டிருக்காங்க சம்மரி அப்படின்னு பார்த்தோம்னா, in this task you will evaluate high accuracy translation from English to another language convey the original meaning. அதாவது டிரான்ஸ்லேட் பண்ணி வர்ற ஒரிஜினல் மீனிங்கை வந்து நம்ம எவாலுவேட் பண்ணணும், அக்யூரேட்டாக எவாலுவேட் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. You will rate the sentence words phrases using provide scale. அதாவது ஸ்கேல் அளவு கொடுத்துருப்பாங்க. இப்போ 1 to 7 1 to 15. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்கேல் அளவு கொடுத்துருப்பாங்க. இந்த அளவு வந்து நம்ம வந்து ரேடியோ பட்டன் மாதிரி இருக்கும். அதை வந்து வச்சு நீங்கள் நவுத்துற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. It will be presented in the 2 source English sentence and their corresponding translation. இப்போ வந்து ஒரு லாங்குவேஜ் நம்ம இங்கிலீஷ் நமக்கு நல்லா தெரியும். இங்கிலீஷ்லேருந்து வேறு லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணும்போது என்ன லாங்குவேஜில் இருக்குதோ அதை வந்து கரெக்டான மீனிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் அந்த வேலை. ஸோ அதர் லாங்குவேஜும் ஏதோ ஒன்று தெரிஞ்சிருந்தால் மட்டும் இந்த வேலை வந்து செய்ய முடியும். நமக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா டிரான்ஸ்லேஷன் வந்து தனியாகவே இருக்குது. நம்ம உண்மையாலுமே இந்த டிரான்ஸ்லேஷன் தான் ஆயிருக்காங்கிறத செக் பண்ணி கூட நம்ம பார்த்துக்கலாம். கூகுள் டிரான்ஸ்லேட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அவங்க வந்து நோட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் வந்து நம்ம டைரெக்டாக நம்ம பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன கொடுத்துருக்கான் 1 to 5 வரைக்கும். 1னா நன்னு, 2னா லிட்டில், 3னா மச்சு, 4னா மோஸ்ட்டு, ஆல்னா 5. ஸோ இந்த மாதிரி கொடுக்க சொல்லியிருக்கேன். எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள் வந்து சிலது எக்ஸாம்பிள் இருக்கும், சிலது எக்ஸாம்பிள் இருக்காது. நம்ம எக்ஸாம்பிள் இருந்தால் பார்த்துப்போம், இல்லை அப்படின்னா விட்டுருவோம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலான்னா ப்ளீஸ் select the best language that you speak and then other than English. அதாவது இங்கிலீஷை தவிர வேறு எந்த லாங்குவேஜ் வந்து நீங்கள் பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து தமிழ் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா தமிழ் கிடையாது. தமிழ் தவிர வேறு எந்த லாங்குவேஜ் வந்து நம்ம கொஞ்சம் ஈஸியாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்க முடியும்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன், ஃப்ரெஞ்சு, ஜெர்மன் இந்த மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து அவங்க ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறது எந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது தானே கேட்குறாங்க. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு ஸோ இதை வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துறேன். சோர்ஸ் இங்கிலீஷ் சென்டென்ஸ் இஃப் த செல்ஃப் டிரைவிங் கார் ஹேஸ் டு மேக் டெசிஷன் பிட்வீன் 2 choices இட் ஷுட் சேவ். இது வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிரான்ஸ்லேட் பண்ண வேர்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம், செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இது என்ன இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கோ அது அப்படியே வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன இங்கிலீஷ், அது என்ன வேர்டு அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கா, எல்லாமே கரெக்டாக டிரான்ஸ்லேட் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் இந்த வேலை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலான்னா இந்த இங்கிலீஷ் சென்டென்ஸை வந்து நம்ம என்ன செலக்ட் பண்ணோம், ஃப்ரெஞ்சு செலக்ட் பண்ணோமா. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கிட்டா பரவாயில்லன்னு தோணுது. ஸோ இந்த ஒரு லைன் மட்டும்தான், கீழே இருக்கிறத வந்து கரெக்டாக நம்ம பார்த்து இது பண்ணிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை, தாராளமாக பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த வேர்டை மட்டும் நம்ம காப்பி பண்ணிவிட்டு, சாரி ஃப்ரெண்ட்ஸு என்னடா அது நீ தான்டா செலக்ட் பண்ண, நீயே மறந்துட்டியாடா, அடுத்த நிமிஷமே எப்படா மறக்க முடியுதுனாலும் சொல்லி கேட்காதீங்க. ஞாபகம் மறதி ஜாஸ்தி, என்ன பண்ணுறது.
ஸோ நம்ம வந்து இப்போ எவ்வளோ நாள் லோட் ஆகுது ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இப்போ வந்து நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு இதே வருதான்னு பாருங்கள். ஓகே, சீலா வைச்சர் அப்புறமே. ஸோ இந்த இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபைன் பண்ணி பார்ப்போம் கரெக்டாக வருதான்னு. ஸோ கரெக்டாக வருது. ஸோ ஆல் அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ இதுதான், இந்த மாதிரி தான் நம்ம பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பீப்புள் அப்படிங்கிறது வந்து பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருது. அதுக்கு என்ன இதில் வருதுன்னு பார்ப்போம். கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உமன்கிறதுக்கு வந்து இங்கே என்ன வருதுன்னு பார்ப்போம். ஃபெமிஸ் அப்படின்னு வருது. கரெக்டு தான். அப்புறம் மென்ங்கிறதுக்கு ஹோமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. கரெக்டு. ஸோ ரேண்டமாக கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து பாசிட்டிவ் தான். புவர் செட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. புவர் செட்ஸ் கரெக்டாக இருக்கா? கரெக்டாக தான் இருக்குது. அப்புறம் கேர்ள்ஸுக்கு வந்து பில்லிஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல அந்த பில்லிஸ்ங்கிறது தான் பார்ப்போம் வருது. நெக்ஸ்ட்டு வந்து பாய்ஸ்க்கு வந்து லெஸ் கா என்ன போட்டிருக்கு பார்ப்போம். லெஸ் காஸ். ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. ப்ரெக்னென்ட் உமன் அதுக்கு வந்து என்ன வருதுன்னு பார்ப்போம். லெஸ் ஃபேமஸ் என்சைன்டிஸ். ஓகே, வருது. நெக்ஸ்ட் வந்து எல்டர்லி உமன் அப்படிங்கிறதுக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். எல்டர்லி மேன் இதுக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் லார்ஜ் உமன். கிராண்டிஸ் ஃபேமிஸ் அப்படின்னு வருது. நெக்ஸ்ட் வந்து லார்ஜ் மென் இதுக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. இதுவுமே கரெக்டாக தான் இருக்கும். ரெண்டுமா கிளிக் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அனிமல்ஸ்க்கு வந்து அனிமல்ஸ் அப்படின்னு போடுறது. ஓகே, கரெக்டு தான். ஸோ எல்லாமே மேக்ஸிமம் கரெக்டாக தான் இருக்குது. நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க. அதான் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து சப்மிட் கொடுத்துட்றேன். சப்மிட் கொடுத்தப்பறம் சப்மிட் ஆகிடும், அவ்வளோதான். இந்த வேலை வந்து டெஸ்டிங்காக கொடுக்குறானா இல்லை வந்து இதுதான் மெயின் ஜாப்பான்னு தெரியல. ஒருவேளை இதை வச்சு டெஸ்டிங் பண்ணிவிட்டு மெயின் ஜாப் கொடுக்க கூட வாய்ப்பு இருக்குது. இதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். இந்த வேலையோட பேர் வந்து ஜெரி லீவ். ஓகேங்களா? ஸோ இந்த ஜெரி லீவுங்கிறத அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதே மாதிரி செய்யுங்க. டேரெக்டாக காமிக்கும். ஒரு வேளை காமிக்கலை அப்படின்னா ஹிட் ஃபைண்டரை போடுங்க. ஹிட் ஃபோர்க்கர் யூஸ் பண்ணுறவங்க ஹிட் ஃபோர்க்கர் போடுங்க. ஸ்டார்ட் பண்ணி வைங்க. ஸ்டார்ட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஃபைண்ட் ஆகும். ஃபைண்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.